போட்டானின் சிறப்பியல்புகள். ஒளியின் துகள் இயல்பு அடிப்படையில் போட்டான்கள் என்பது எந்த ஒரு கதிர்வீச்சின் அடிப்படை கூறு ஆகும். போட்டான்கள் பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளன. எந்த ஒரு ஊடகத்தை சந்திக்கும் வரை போட்டான்கள் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கின்றன. ஒரு போட்டான் வெற்றிடத்தில் ஒளி வேகத்தில் பயணிக்கிறது. c = 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஆகும். குறைந்த ஆற்றல் மட்ட தாவுகளுக்கு குறைந்த அதிர்வெண் கதிர்வீச்சும், ஆற்றல் மட்ட தாவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான அதிர்வெண் கொண்ட கதிர்வீச்சும் உமிழப்படுகின்றன. அதிர்வெண் ν மற்றும் அலைநீளம் λ கொண்ட ஒளி போட்டான்கள் கீழ்க்கண்ட ஆற்றலை கொண்டிருக்கும். E = hν = hc/λ. போட்டானின் உந்தம் P = E/c. போட்டான்கள் ஒளியின் வேகத்துடன் பயணிக்கும் போது அதன் உந்தம் P = hν/c ஆகும். பொருளுடன் கதிர்வீச்சின் இடைவினைகளில் கதிர்வீச்சு போட்டான்களாக செயல்படுகிறது. எடுத்துக்காட்டு: காம்ப்டன் விளைவு, இராமன் விளைவு, ஒளிமின் விளைவு ஆகும். போட்டானின் நிலைம நிறை m = E/c². போட்டானின் ஓய்வு நிறை சுழியாகும். போட்டானின் ஓய்வில் நிலையாக இருக்க முடியாது. சார்பியல் கோட்பாட்டின்படி m0 = m √1 - v²/c². இங்கு m0 என்பது போட்டான் துகளின் ஓய்வு நிறையாகும். ஒரு போட்டான் ஒளியின் வேகத்தில் நகரும் பொழுது, அதாவது v என்பது c க்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் ஓய்வு நிறை m0 சுழியாகிறது. எனவே போட்டானின் ஓய்வு நிறை சுழியாகும். போட்டான்கள் மின் நடுநிலை இருப்பதால் அவை மின் மற்றும் காந்த புலங்களால் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு மின்புலத்தில் போட்டான் ஒரு நேர்கோட்டில் விலகலடையாமல் பயணிக்கிறது. ஒரு காந்தப்புலத்தில் போட்டான் விலகலடையாமல் நேர்கோட்டில் பயணிக்கிறது. போட்டானின் ஆற்றல் போட்டானின் அதிர்வெண்ணை பொறுத்தது. எனவே போட்டான் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு பயணிக்கும் போது போட்டானின் ஆற்றல் மாறாது, அதன் அதிர்வெண்ணும் மாறாது. இங்கு 2 ஊடகங்கள் 1 மற்றும் 2 கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 ஊடகங்களிலும் போட்டானின் ஆற்றல் மாறாது, அதன் அதிர்வெண்ணும் மாறாது. வெவ்வேறு ஊடகங்களில் போட்டானின் அலைநீளம் மற்றும் வேகம் மாறுகிறது. முதல் ஊடகத்தில் அலைநீளம் λ1, இரண்டாவது ஊடகத்தில் அலைநீளம் λ2. முதல் ஊடகத்தில் திசைவேகம் v1, இரண்டாவது ஊடகத்தில் திசைவேகம் v2. ஆனால் νe v1/λ1, νe v2/λ2 அதிர்வெண் மாறாது. போட்டான் துகள் மோதலில் போட்டோ எலக்ட்ரான் மோதல் மொத்த ஆற்றல் மற்றும் மொத்த உந்தம் மாறாது. இருப்பினும் ஒரு மோதலில் போட்டான்களின் எண்ணிக்கை மாற்றப்பட்டு இருக்கலாம். இங்கு 3 போட்டான்களுக்கு 2 எலக்ட்ரான்கள் மட்டுமே உமிழப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் போட்டான்கள் விளிம்பு விளைவுக்கு உட்படும்.